கம்ஷிகா, நித்திஷ், தியாஸ்ரீ மூவரும் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அப்போது கம்ஷிகா திடீரென்று சொன்னாள், நேத்து நம்ம தாத்தா சொன்னார், நம்ம கிராமத்துக்கு அருகே இருக்கும் பழைய காட்டுல ஒரு மறைந்த புதையல் இருக்காம். நித்திஷ் உடனே உற்சாகமாக சொன்னான், அப்படியா? அப்போ நாம மூவரும் சேர்ந்து போய் அந்த புதையலை கண்டுபிடிக்கலாமே. தியாஸ்ரீ சிரித்து கொண்டு சொன்னாள், ஆனா கவனமா இருக்கணும், அந்த காட்டுல மாயமான பாதைகள் இருக்குமாம். அடுத்த நாள் காலை அவர்கள் மூவரும் ஒரு சிறிய புதையல் வரைபடம் மாதிரி ஒன்றை வரைந்து கொண்டு காட்டுக்குள் போனார்கள். காட்டில் பெரிய பெரிய மரங்கள், குரங்கு குரல், பறவைகளின் சத்தம் எல்லாம் கேட்டது. சில நேரம் நடந்த பிறகு அவர்கள் ஒரு பழைய கல் சிலை பார்த்தார்கள். அதன் கீழே ஒரு குறிப்பு இருந்தது, துணிச்சலுடன் நடக்கும் நண்பர்களுக்கே புதையல் கிடைக்கும். மூவரும் சேர்ந்து அந்த சிலையை சற்று நகர்த்தினார்கள். அதன் கீழே ஒரு சிறிய மரப்பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது அவர்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். அதுக்குள் தங்கமில்லை, வைரமில்லை, ஆனா இருந்தது பழைய புத்தகங்கள், புதிர் விளையாட்டுகள், நிறைய வண்ண பேனாக்கள். கம்ஷிகா சிரித்து சொன்னாள், இதுதான் உண்மையான புதையல், அறிவு மற்றும் விளையாட்டு. நித்திஷ் சொன்னான், நாம இதை எல்லா நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளலாம். தியாஸ்ரீ சொன்னாள், நண்பர்கள் சேர்ந்து தேடினால் எந்த புதையலும் கிடைக்கும். அந்த நாள் முதல் அந்த 3 நண்பர்களும் சேர்ந்து புதிய சாகச பயணத்திற்காக காத்திருந்தார்கள்.